வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். யாருமே நெருங்க முடியாத ஹாலிவுட் என்ட்ரி டு 1500 படங்கள் வரை ஓமக்குச்சி நாராயணன் படைத்த சாதனைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அந்த ஓமக்குச்சி நாராயணன், அவர் தமிழ் சினிமாவில் அவர் பங்களிப்பு என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமா உலகில் அதிகம் கொண்டாடப்படும் நடிகர்கள் என்றால் அது கதாநாயகிகள், காமெடி நடிகர் மட்டும்தான். இதுவரை குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிக்கும் நடிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெருமளவில் கொண்டாடவில்லை. அவர்களின் நடிப்பை அங்கீகரிக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதே போல காமெடி நடிகர் என்றாலும் நாகேஷ், மனோரமா, கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா, வடிவேலு, சந்தானம் என்ற இன்றைக்கு வரை குறிப்பிட்ட சிலர் திறமையை மட்டுமே தமிழ் சினிமா ரசிகர்கள் அங்கீகரித்து வராங்க. அப்படி ரசிகர்களை ரசிக்க தவறிய காமெடி நடிகர் என்றால் ஓமக்குச்சி நாராயணன் தான். அவர் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். தமிழ் சினிமாவிலிருந்து சுமார் 10 ஆண்டுகளமாக வடிவேலு விலகி நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட பின்பு தமிழ் சினிமாவில் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. காமெடி நடிகர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்னதான் சூரி, சந்தானம் போன்றவர்கள் காமெடி நடிகர்கள் இருந்தாலும் இவர்களின் காமெடிகள் பல உருவக்கிளிகளைத்தான் இருந்தது. தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்போதெல்லாம் பல நடிகர்களை அடையாளம் காண தொடங்கிட்டாங்க. குறிப்பாக இணையம் வளர்ந்த பின்பு அன்றைக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் அங்கீகரித்த தவறிய பல நடிகர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை அங்கீகரித்து வராங்க. அந்த வகையில் தான் மறைந்த நகைச்சுவை நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மன் குறித்து தற்போது ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு உண்மைகள் வேகமாக பரவி வருகிறது. அதாவது ஓமக்குச்சி நரசிம்மன் சூரியன் படத்தில் கவுண்டமணிக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்கும் கதாபாத்திரமாக நடித்திருப்பார். அவரை பார்த்து நாராயணன் இந்த கொசு தொல்லை தாங்க முடியல என்று கூறு காட்சிகள் எல்லாமே இப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றும் காமெடி காட்சிகளாக இருந்து வருகிறது. ஓமக்குச்சி நரசிம்மனை பொறுத்தவரை தமிழ் சினிமாவிலிருந்து தனது திரை வாழ்க்கையை தொடங்கி சுமார் 14 மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. சுமார் 1500க்கு அதிகமான திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவர் தமிழில் கடந்த 1953ஆம் ஆண்டு வெளியான ஔவையார் என்ற படத்தின் மூலம் தான் திரை வாழ்க்கைக்கு தொடங்கினார். LIC ஏஜென்ட்டாக பணியாற்றி வந்த ஓமக்குச்சி நாராயணனுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததால் சில மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காரு. அதன் பின்புதான் சினிமாவில் நடிக்கும் ஆசையை தனக்குள் தீவிரப்படுத்தி கொண்டிருக்காரு. பல மொழி திரைப்படங்களில் நடித்தவங்க கடந்த 1993ஆம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் படமான இந்தியன் சம்மர் என்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தில் நடிப்பதற்கு இவங்க அமெரிக்கா சென்றாங்க. கடந்த 2009ஆம் ஆண்டு வயது மூப்பின் காரணமாக காலமானார். ஆனால் இவரது புகழ், இவரது சாதனைகள் குறித்து இணையம் நன்கு வளர்ந்த பின்புதான் வெளியே தெரிந்தது. தென்னிந்திய நடிகர்கள் அதிக படங்களில் நடித்த நடிகர் என்ற சாதனையும் படைத்த ஓமக்குச்சி நாராயணன் இப்போது பார்த்தீங்கன்னா இறந்து போன நிலையில் அவருடைய குடும்பத்தினர்கள் அவங்களுக்காக அவருடைய நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.